79ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சாமானிய இந்தியர்கள் சட்டத்தின் மூலம் தங்களின் சுதந்திரத்தை பெறுவது எப்படி, எந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை சட்டக்கல்லூரி மாணவர்கள் விளக்குகின்றனர். தற்பொழுது அதை பார்க்கலாம். இந்திய தண்டனை சட்டம் 1860 இயற்றப்பட்டு குற்றங்களை வரையறுக்கவும் அவற்றிற்கான தண்டனைகளை பரிந்துரைக்குமான ஒரு மிகப்பெரிய சட்டமாக இந்தியாவில் நடைமுறையில் இருந்து வந்தது. இந்த சட்டம் 2023ஆம் ஆண்டு முற்றிலுமாக அதாவது நீக்கப்பட்டு ரிப்பீல் பண்ணப்பட்டு பாரதிய நியாய சன்ஹிதா என்ற பெயரில் வழங்கப்பட்டிருந்து பாரதிய இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் பல தற்கால நடைமுறைக்கு ஏற்ப பல குற்றங்களுக்கான நடைமுறைகள் பரிந்துரைக்கப்பட்டு வந்தது புதிதாக. அதில் சிறப்பாக பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் இது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. செக்ஷன் 63லேருந்து செக்ஷன் 99 வரைக்கும் இந்த விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய அஃபென்சஸ் அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. மெயினாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் கருவிலேருந்து ஆரம்பிக்கிறதுனால அந்த ஃபீட்டிசைடு, அதாவது சைடு அப்படின்னா கொல்லுவது என்று பொருள், ஒரு ஃபீட்டஸை கருவிலேயே கொல்வது. இன்ஃபான்டிசைடு பிறந்த குழந்தை, அதாவது 1 முதல் 11 மாதங்களுக்கு உட்பட்ட குழந்தையை கொல்லுவது, அதுவும் தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கிறது. அதுக்கப்புறமா அந்த குழந்தை வளர்ந்து வர காலத்தில் அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பாலியல் ரீதியான தொந்தரவுகள், அதாவது இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான கிட்னாப்பிங், அப்டக்டிங் அண்ட் அப்புறம் மேரேஜ் ரிலேட்டடான அஃபென்ஸு, குருவல்ட்டி, டொமஸ்டிக் வயலன்ஸ், இது எல்லாமே இந்த 63லேருந்து 99 வரைக்கும் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸில் சொல்லியிருக்காங்க.